ஆர்டிகல்ஸ் மொத்தம் 3 தான். a and the. ஆர்டிகல் இஸ் a word that modifies the noun. அதாவது ஒரு நவுன் வார்த்தை, நவுன்னா என்ன, பெயர் சொல். பெயர்கள் வரும்பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்துறது தான் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் வந்து 2 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஏவும் ஆனும் இன்டெஃபினிட் ஆர்டிகல், த வந்து டெஃபினிட் ஆர்டிகல். ஏ எப்போ யூஸ் பண்ணணும்னா a singular noun starting with a consonant sound. அதாவது நவுன் சிங்குலராக இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் சவுண்டோட ஆரம்பிக்கணும், அப்படின்னா அது ஏ. ஒருவேளை அந்த நவுன் சிங்குலராக இருந்து வவ்வல் சவுண்டோட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் வவ்வல்ஸ் வந்து 5 லெட்டர்ஸ், ஏ, இ, ஐ, ஓ, யூ. ஆனால் ஆர்டிக்கலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வவ்வல் சவுண்ட்ஸை பயன்படுத்தணும், வவ்வல்ஸ் கிடையாது. நீங்கள் வவ்வல்ஸை பார்த்துட்டு ஆன்னு போடக்கூடாது, வவ்வல் சவுண்ட்ஸ் வருதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதுக்கு சிம்பிள் வே என்னன்னா, நமக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு தமிழில் எழுதணும். தமிழில் எழுதும்போது அதோடைய முதல் எழுத்து தமிழ் உயிரெழுத்துக்களான அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ 12 உயிரெழுத்துக்கள்ல ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அது வந்து வவல் சவுண்ட். அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். ஒருவேளை உயிரெழுத்துக்கள் இல்லாம வேற சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா அது கான்சனன்ட், அதுக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். இவ்வளவுதான் இதுக்கான சிம்பிள் ட்ரிக். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஆப்பிள், ஆரஞ்ச், எலிஃபென்ட், ஐஸ்கிரீம், அம்ப்ரெல்லா, இன்ஸ்பெக்டர், ஓல்ட் மேன், அவுட்புட். இந்த வேர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா முதல் எழுத்து வந்து வவல்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு தமிழ் அப்படியே நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஆப்பிள், ஆரஞ்ச், எலிஃபென்ட், இதுல எல்லாமே முதல் எழுத்து என்ன வருது, ஆ, ஏ, இதெல்லாமே உயிரெழுத்துக்கள். ஸோ முதல் எழுத்துக்கள் எல்லாமே உயிரெழுத்துக்களா வர்றதுனால இந்த வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்றோம். சில வார்த்தைகள்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வல்ல தொடங்கினாலும் கான்சனன்ட் சவுண்ட்ஸோட தொடங்கும். இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு ஏ யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். யூரோப்பியன், யூனியன், யூனிவர்சிட்டி, யுனிக், யூனிட். இப்போ இதுக்கு எல்லாமே நம்ம தமிழ்ல எழுதி பாருங்களேன். யூரோப்பியன், யூனியன், யூன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூன்றது உயிரெழுத்துக்கள் கிடையாது. யூ வந்து ஒரு கான்சனன்ட் சவுண்டா மாறிடுறதுனால அதுக்கு முன்னாடி ஏ தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது முதல் எழுத்து கான்சனன்ட் லெட்டர்ஸா இருந்தாலும் வவல் சவுண்ட்ஸோட தொடங்கும். இப்படி வந்துச்சுன்னா படிக்க இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அவர் லிங்க்ல இருக்க வீடியோ பாருங்க. எம்எல்ஏ, என்சிசி, எஸ்எம்எஸ், எஸ்ஐ, எக்ஸ்ரே, இதுக்கு எல்லாமே தமிழ்ல எழுதி இருக்கோம். முதல் எழுத்துக்களை பாருங்க. அவர், அ, ஆனஸ்ட், ஆ, எம்எல்ஏ, அதுல வந்து முதல் எழுத்து ஏ, என்சிசி அதுக்கும் முதல் எழுத்து ஏ, எஸ்எம்எஸ் ஏ, எஸ்ஐ ஏ, எக்ஸ்ரே ஏ. இதனாலதான் இந்த வார்த்தைகள் பாக்குறதுக்கு உங்களுக்கு கான்சனன்ட் மாதிரி தெரிஞ்சாலும் முதல் எழுத்து அதோடைய சவுண்ட்ஸ் வவல்ஸா வர்றதுனால ஆன் பயன்படுத்துறோம். இப்போ த எங்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் படிக்க இந்த மாதிரியான கிராமர் லெசன்ஸுக்கு கீழே லிங்க்ல இருக்க வீடியோவை பாருங்க.